6 வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் அவனுக்கு 20 வருஷம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல எப்படி இருப்பேன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத ஒரு வார்த்தை கேட்டோம்னா நம்ம நம்பிக்கை என்ன செஞ்சிருது? விட்டுடுறோம். யாராவது ஒன்று பேசிட்டாங்கன்னா நம்ம நம்பிக்கையை நம்ம விட்டுடுறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம விடவே கூடாது. இது ஒரு ஒரு முன்மாதிரி. யோபுவின் காரியம் நமக்கு ஒரு முன்மாதிரி. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். எது இருக்குதோ இல்லையோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கை, அழைத்தவர் மேல நம்பிக்கை, தெரிந்து கொண்டவர் மேல நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலவிதமான சோதனைகள் தான், பலவிதமான உபத்திரவம் தான். தன் மனைவி பறிபோன எப்படி தாவீதை எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மனைவியை எப்படி சிறைப்பிடிச்சாங்களோ அதே போல ஆபிரகாமுடைய மனைவியை சிறைப்பிடிச்சிட்டாங்க. ஆமா ஸ்தோத்திரம். அவனுக்கும் இந்த சூழ்நிலை இருந்தது. அல்லேலூயா. ஈசாக்குக்கு இந்த சூழ்நிலை வருகிறது. அவனும் பொய் சொல்றான் பாருங்க, பொண்டாட்டிய தங்கச்சி அப்படிங்கிறான். ஆனாலும் இவங்க நம்பிக்கை எல்லாம் யாரு மேல இருந்ததுன்னா கர்த்தர் மேல இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அம்மா நான் சொல்றேன், நீங்க எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நீங்க ஆண்டவரை மாத்திரம் நீங்க நம்பினீங்கன்னா ஆண்டவர் அந்த பலவீனத்திலிருந்து அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை மகிழ்ச்சியினால நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்ல செத்தா உமக்காக ஆகிற ஆண்டவரே, ஆனால் ஒரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காம போனாலும் ஒரு நாளும் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக, ஆமா அவருடைய நாமத்திற்கு ஆமா ஒரு காரியம்